இந்தியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்தியர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் வரவில்லை என்ற ஒரு மாய சிந்தனையில் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்ன, எதனால் மக்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள் என்பதை கண்டாராய்ந்து அவர்களுக்குரிய உதவிகளை வழங்கினால் நம்முடைய அரசு தொடர்ந்து மக்களுடைய அரசாக இருக்கும். இன்று தாப்பா நாடாளுமன்றத்தில் தாப்பாக்கு சாயாங் அப்படின்ற ஒரு போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் வாயிலாக தாப்பா நகரில் இருக்கின்ற இந்தியர்கள், குறிப்பாக அரசு சாரா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக நம்முடைய நாடாளுமன்ற அலுவலகத்திடமிருந்து உதவிகளை பெறுவதற்கு பணி செய்யலாம். கடந்த காலங்களில் அரசு சாரா இயக்கங்கள் அவர்கள் நேரடியாக கடிதத்தை அனுப்ப வேண்டும், நம்முடைய அலுவலகத்துக்கு வர வேண்டும், இங்கே இருக்கின்ற அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி இப்பொழுது அவர்கள் வீட்டிலிருந்தே எத்தகைய உதவிகள் இங்கே இருக்கின்ற இயக்கங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நேரலை வாயிலாக நம்மோடு தொடர்பு கொண்டு அந்த உதவி பெறலாம். இதன் வாயிலாக அவர்கள் இங்கே வருகின்ற நேரம், நமக்காக காத்திருக்கின்ற நேரம் அவையெல்லாம் முழுமையாக குறைக்கப்பட்டு நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினரை சேரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அதிகமான இந்தியர்கள் நடந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு உண்மை. இருந்தாலும் அதை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், இந்தியர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிக்கின்றார்கள், அதனால்தான் அவர்கள் வரவில்லை என்ற ஒரு மாய சிந்தனையில் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் இது போன்ற மாய சிந்தனையில் இருந்ததால் தான் தேசிய முன்னணி வீழ்ந்தது. அதே தவிர இன்றைய அரசாங்கம் செய்துவிடக்கூடாது. இந்தியர்கள் வரவில்லை என்பது ஒரு குறிக்கோள் அளவுகோலாகவோ அல்லது குறைந்த மக்கள் வந்தார்கள், அதிகமாக வரவில்லை, 1,00,000, 10,000 பேர், 20 பேர் வேறு விதமான எண்ணிக்கையை வழங்கி கொண்டு அதன் வாயிலாக மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர்த்துவிட்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்ன, எதனால் மக்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள் என்பதை கண்டாராய்ந்து அவர்களுக்குரிய உதவிகளை வழங்கினால் நம்முடைய அரசு தொடர்ந்து மக்களுடைய அரசாக இருக்கும்.